ஜாதகங்கள் வக்ரம் உச்சம் திருமணத்துக்கு பின்னாடி கண்டிப்பா பிரச்சனை பிரிவினை உண்டு. 100% இருக்குங்க. அது அதான் சொல்றேன். இந்த ஜாதகம் என்னுடைய கருத்து வேண்டாங்கிற கருத்து கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புன்னு நான் சொல்றேன். இதுல பாருங்க, அதுல பையனுக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் நீசம். பையன் மிதுன லக்னம், 2ல செவ்வாய் நீசம். ஆனா பொண்ணுக்கு பாருங்க செவ்வாய் உச்சம். உச்ச செவ்வாய் நீச செவ்வாய் சேர்த்தவே கூடாதுங்க. நிறைய வீரியம் அதிகமா இருக்கும், அங்க வீரியம் கம்மியா இருக்கும். வேண்டான்னு சொல்றதுக்கு நம்ம நிறைய சொல்றோம். வேண்டாம்ங்கிறது மீன்ஸ் என்ன சொல்றேன் அப்படின்னா, பொண்ணுக்கு வயசு கம்மி, கொஞ்சம் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு சொல்றேன். புரியுதுங்களா? அது அவங்க பிரியம். அதுதான் ஐயா சிவராமகிருஷ்ண ஐயா கிட்ட நான் சொல்றது. ஏன்னா பொறுத்த வரும்னா அதை எடுத்து போட்டு பேசலாம், அதை பத்தி ஏதாவது சொல்லலாம், டிஸ்கஷன். வராத ஜாதகத்துக்கு அதையே டிஸ்கஷன் பண்ணிட்டு அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்குது. ரெண்டாவது, இந்த சாப்ட்வேர்ல கொண்டு வரணும் அந்த ஜாதகத்தை. அப்பதான் உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு காமிக்க முடியும். செல்லுல வச்சுக்கிட்டு நம்ம பேசும்போது கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். கரெக்டுங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா. அப்படியே அவங்க சேத்திரம்னாலும் இது பண்ணாலும் அதை ரெடி பண்ணி சொல்லணுனாலும் சொல்லுங்க ஐயா. அதை வேணா அந்த ஜாதகத்தை 2 ஜாதகத்தையும் போட்டு இந்த மாதிரி மெர்ச் பண்ணி கொண்டு வந்து வச்சிடுவோம். வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்க்ரீன் பண்ணி உங்களுக்கு பேசும்போது நல்லா உங்களுக்கு ஐடியா புரியும் ஐயா. அது என்ன, நான் திங்கக்கிழமை கூட அதை நீங்கள் அதை பார்த்தே ஆகணும். பதில் இது அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பட்சத்தில் சொன்னீங்க அப்படின்னா அதை வேணா பண்ணலாம். இல்லை சார் அது ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அதை அதோட விட்டுறலாங்க ஐயா. ஐயா சொல்லுங்க. இந்த ஜாதகம் ஒரு விபத்தான ஜாதகம் சேர்க்கப்பட்டது. பின்னாடி விளைவுகள் என்ன என்னுடைய கேள்வி. சேர்த்தாச்சா? கல்யாணம் முடிஞ்சுதா? விபத்து அது ஒரு விபத்துன்னு தான் அர்த்தம். புரிஞ்சுதுங்க ஐயா, புரிஞ்சுது. சரி. என்னை வாழ வைத்த தெய்வமாகிய குருநாதர் குரு ராமசுப்பு ஐயா மற்றும் எல் துரைசாமி ஐயா மற்றும் ஆர் மணியன் ஐயா அவருடைய பொறுப்பாதங்களை வணங்கி, இன்னைக்கு ஜாதகம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் கொஞ்சம் கையில் நீங்கள் அங்கேயே ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா அதை பாருங்கள் சார். அந்த ஜாதகத்தை கொஞ்சம் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அந்த தம்பி ஜாதகத்தை ஓப்பன் பண்ணிக்கிங்க, பையன் ஜாதகத்தை. சரிங்களா? பேர் சந்தோஷ்குமார் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. லக்னம் மிதுன லக்னம். நான் சொல்கிறதெல்லாம் கூட நீங்கள் எடுக்க முடியலன்னா நான் சொல்கிறதெல்லாம் குறிச்சிக்கிட்டா போதும். 1 2. லக்னம் மிதுன லக்னம், ராசி மீன ராசி, நட்சத்திரம் ரேவதி. லக்னாதிபதி புதன் கடகத்தில், பூசம் நட்சத்திரத்தில். லக்னாதிபதி புதன் பூசம் நட்சத்திரத்தில். அவர் காட்டுறாரா? ஆமாம், அவர் இப்போ காட்டுங்க ஐயா. எங்கே எல்லாருக்கும் தெரியுதுங்களா சார்? அது டிஸ்பிளே அவர் காமிக்கிறது தெரியுதுங்க ஐயா. பையன் ஜாதகம் காமிக்கிறார் பார்த்தீங்களா?
அது ஜாதகம். லக்னாதிபதி புதன் பூச நட்சத்திரத்தில் இருக்காரு. லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியாகிய குரு ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கார். லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியாகிய சந்திரன் லக்னத்திற்கு 10ஆம் பாவத்தில் இருக்கார். சரிங்களா? அதுவும் புதனுடைய நட்சத்திர சார்ந்தான். நான் சொன்னது மட்டும் எடுத்துக்கிட்டீங்களா? சரிங்கய்யா. நான் சொன்ன கருத்துக்கள் மட்டும் எடுத்துக்கிட்டீங்களா, இல்லை ஜாதகம் உங்களுக்கு டிஸ்பிளேவிலேயே அவர் காமிக்கிறாரு சதீஷ்குமார் சார், அதை பாருங்கள். ஜூம் பண்ணி பார்த்தாலும் சரி. போயிடுச்சு. ரைட்டுங்களா? நான் சொன்னதெல்லாம் குறிச்சிக்கிட்டீங்களா? சந்தோஷ்குமார் ஜாதகம். அது 2 ஜாதகத்தையும் பொருத்தம் போட்டு ஒன்னாவே எடுத்துட்டு வரங்க. ஆப்ல இருங்க ஒரு நிமிஷம். போட்டு எடுத்துட்டு வாங்க. நீ சொல்லுங்க, நான் அதை போட்டு அதுக்குள்ள பையனத்தையும் பொண்ணுத்தையும் போட்டு எடுத்துட்டு வரேன். சரிங்க சார். 7ஆம் அதிபதி லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு. 2ஆம் இடத்துல புதனுடைய நட்சத்திர சாரத்தில் அமர்கிறார். புதன் என்பது லக்னாதிபதி, 4ஆம் வீட்டு அதிபதி. குறித்து வச்சுக்கோங்க. லக்னாதிபதி புதன் 8, 9 நட்சத்திர சாரத்தில் அமர்கிறார். அதாவது பூச நட்சத்திரத்தில் 2ஆம் வீட்டில். சரிங்களா? லக்னாதிபதி புதன் புதனோட செவ்வாய் இருக்கு, குரு குரு இருக்கு, கடகத்தில் இருக்கு. மிதுன லக்னத்திற்கு 8ஆம் அதிபதி யாருங்க? சனி. சரிங்களா? சனியுடைய நட்சத்திர சாரத்தில் என்ன கிரகம் இருக்கு? லக்னாதிபதியே இருக்காருங்களா? என்னங்க? யாருமே பேசுங்க.
சொல்ற புரியுதுங்களா புரியலையா யாருக்கு? ஸ்கிரீன் ஷேர் பண்ற பாருங்கய்யா. ம் நீங்க ஷேர் பண்ணுங்க. இதா பண்றேங்க. ம். டிஸ்பிளே தெரியுதான்னு பாருங்க. தெரியுதுங்கய்யா. மேல இருக்கிறது பெண் ஜாதகம், கீழே இருக்கிறது ஆண் ஜாதகம். ரைட். பாவ கட்டம் வேணா நவாம்ச கட்டம் தள்ளி பார்த்துக்கலாங்க ஐயா. இது ரெண்டும் இருக்கு பாருங்க. தெரியுது. எல்லாருக்கும் ஜாதகம் தெரியுதா சார்? தெரியுதுங்க ஐயா. தெரியுதுங்களா? இப்ப இந்த ஜாதகத்தை நீங்க பாருங்க. ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆண் ஜாதகம் என்பது கீழே இருக்குது, பார்த்துக்கிட்டீங்களா? என்னங்க ஐயா? பார்த்துக்கிட்டு தான் இருக்குங்கய்யா. ஆண் ஜாதகம் என்பது கீழே இருக்கு. லக்னாதிபதி பூச நட்சத்திரத்தில், அட்டமாதிபதி நட்சத்திர சாரத்தில் அப்படின்னா அந்த ஜாதகர் எவ்வளோ பெரிய ஒரு சங்கடமான விஷயங்களை கூட செய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 8ஆம் அதிபதி நட்சத்திர சாரத்தில் லக்னாதிபதி அமர்ந்தால் ஜாதகர் ஒரு சங்கடத்துக்குரிய விஷயங்களை செய்வார் அப்படிங்கிறது அர்த்தம். அவமானப்படும்படியாக அந்த நிலை ஏற்படும். எதனால் அவமானப்படுறாரு அப்படிங்கிறத அந்த லக்னாதிபதி எங்கே எத்தனாவது வீட்டில் இருக்காரோ அதை பொறுத்து முடிவு பண்ணுது. அப்போது அந்த லக்னாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார், அட்டமாதிபதி நட்சத்திர சாரத்தில் உட்கார்ந்துருக்காரு. அப்போ குடும்பத்திற்காக அந்த ஜாதகர் குடும்பத்தின் மூலமாக அல்லது குடும்பம் ஏற்படுவது அது போல் வச்சுக்கலான்னு 2-3 பாயிண்ட்டு. ஒன்று குடும்பத்தின் காரணமாக அல்லது குடும்பம் அமைக்கிறதுல சிக்கல் வர்றது, ரைட்டுங்களா? அந்த மாதிரி அவமானப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்கிறது அதோடைய தாக்கம், ரைட்டுங்களா? அப்புறம் இன்டர் காஸ்ட் மேரேஜ் போகிறது. இந்த இன்டர் காஸ்ட் மேரேஜ் போகிறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், புதன் சம்மந்தப்படாமல் இன்டர் காஸ்ட் மேரேஜ் வராது. நல்லா கவனிச்சுக்கோங்க. புதன் சம்மந்தப்படாத இன்டர் காஸ்ட் மேரேஜ் வராதுன்னு சொல்லிட்டேன். ராகுக்கு எதுக்கெல்லாம் சம்மந்தப்படுது இல்லைன்னு சொல்லலை, ஆனால் புதன் பர்டிகுலராக சம்மந்தப்படும். அவருடைய லக்னமே என்ன ஆகிடுச்சிங்க, மிதன லக்னம். ராசி என்ன ஆகி போச்சுங்க, மீன ராசி, ரேவதி நட்சத்திரம், அதுவும் புதனுடையது. அப்போ கிட்டத்தட்ட புதன் சம்மந்தம் இல்லாமல் இந்த சமாச்சாரம் நடக்கலை. அப்போ அவர் பண்ணியிருக்கக்கூடிய மேரேஜ் கூட இன்டர் காஸ்ட் மேரேஜ்ன்னு தான் நம்ம சொல்லணும். என்னங்க ஐயா? சொல்லுங்கய்யா. சொல்லாமல் சொல்லக்கூடாதுங்களா? சொல்லலாம். ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் நடைபெறணும்னா என்ன விதிமுறை நம்ம சொல்கிறோம்? 7ஆம் அதிபதி 9ஆம் பாவத்திலோ அல்லது 11ஆம் பாவத்திலோ இருப்பது அல்லது 5ஆம் பாவத்தில் அமர்வது ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்தை ஏற்படுத்தும் சொல்கிறோமா? முதல் விதி.
ஆமாங்க. அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னா அந்த அதிபதிகளுடன் இணைவது, 5ஆம் அதிபதியுடன் இணைவது, 9ஆம் அதிபதியுடன் இணைவது, அது மட்டும் இல்லாது 11ஆம் அதிபதியுடன் இணைவது. இப்படி இணைஞ்சாலும் கூட அந்த ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் நடைபெறலாம்னு சொல்கிறேன் இல்லைங்களா? ஆமாங்க. மிதுன இலக்கணம், ரைட்டுங்களா? 5ஆம் அதிபதி யாருங்க? சுக்கிரன் தானே. 5 சுக்கிரன். 5க்குரிய சுக்கிரன் எங்கே இருக்காரு? 3ஆம் பாவத்தில் இருக்கார் ம். வச்சுக்கங்க. ரைட். 9ஆம் வீட்டு அதிபதி யாரு? சனி. அப்போ சனி 9ஆம் வீட்டு அதிபதி சனின்னா சனியுடைய நட்சத்திர சாரத்தில் லக்னாதிபதி உட்கார்ந்துருக்கார் இல்லைங்களா? ஆமாங்க. உட்கார்ந்துருக்கார். 11ஆம் வீட்டு அதிபதி யாருங்க? செவ்வாய். செவ்வாய். அந்த 11ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்துல இருக்காரா இல்லைங்களா சார்? இருக்காருங்க. இருக்காரா இல்லைங்களா? இந்த 7ஆம் அதிபதி குருவும் அங்கதான் இருக்குது. அப்படி பார்த்தா இவருக்கு 2 திருமணம் நடக்கும்னு சொல்லாமா சொல்லக்கூடாதா? நிச்சயமாக இருதார அமைப்புகள் கொண்ட ஜாதகம் சொல்லலாங்க. சிவராமகிருஷ்ண ஐயா, அந்த மாதிரி வரலாங்களா? கண்டிப்பா வரலாம். வரலாங்கிறது ஏன்னா உங்களை வச்சு தானே அதை உறுதிப்படுத்த முடியும். நீங்கள் கொடுத்துருக்குறீங்க ஜாதகம், அப்போ உங்களுக்கு அவங்களுடைய சமாச்சாரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ ரைட்டுங்களா? அப்போ 2 தாரத்து அமைப்புங்கிறது இவருடைய ஜாதகத்திலே உண்டானது, தம்பி ஜாதகத்தில். ஏன்னா நம்ம ஜாதகத்தில் இல்லாத ஒன்றும் நமக்கு நடக்க போறதில்ல. நான் சொல்றது புரியுதுங்களா ஐயா? அவ்வளோதான், இதான் விஷயம். இப்போ 2வது திருமணம் தான் இது. பெண் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டாலுங்கய்யா, லக்னம் விருச்சிக லக்னம், லக்னத்துக்கு 7ல் சனி பகவான், 7ஆம் அதிபதியான சுக்கிரன் போய் 11ஆம் இடத்துல புதனோட உச்சம் பெற்ற புதனோட உட்கார்ந்துருக்கு. 7, 11 தொடர்பு அங்கேயே வருதுங்கய்யா. அதுதான் நான் என்ன சார் சொல்றேன், ம். இந்த மல்டிஃபை பண்ணிட்டே போகும் சார். ம். நீங்க சொல்றது புரியுதா புரியலைங்களா உங்களுக்கு? கண்டிப்பா கண்டிப்பா. அது விருச்சிக லக்னம் வேற. அது ம். எடுக்கிற முடிவை ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு போட்டும். நிச்சயமாக. மேஷராசி. அந்த முடிவு ஆண்டாதான் முடியும். என்னங்க ஐயா? அந்த அந்த மாதிரி எடுக்கக்கூடிய முடிவு ம், ஆண்டாதற்கு பாதகமாக முடியும். ஆமாங்க ஐயா. பாதகம்னா விபரீத பாதகம். நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து இந்த திருமண லைஃப்பை அமைச்சிக்கிறது, மனைவி, அதெல்லாம் இவர் சம்பாரிச்ச மொத்த காசு எல்லாத்தையும் இழந்துருவார். ரைட்டுங்களா? இழப்புங்கிறது 8 தானே குறிக்குது. லக்னாதிபதியே 8ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் தானே சார் உட்கார்ந்துருக்காரு. எல்லா விதத்திலையும் பிரச்சனை தானே. 7ஆம் அதிபதி பாதகாதிபதி தானே. பாதகாதிபதி 2ஆம் இடத்துல ஐயா இருக்கிறான். பாதகாதிபதி 2ஆம் இடத்துல இருந்தால் பாதகாதிபதி எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துக்கு பாதகம் செய்வார். அதான் அதோடைய தன்மை. சரிதானுங்களா? என்ன சதீஷ்குமார் சார், நீங்க சொல்லுங்க. நிச்சயமாங்க. அட்டமாதிபதி பாதகாதிபதியோட தொடர்பு பெற்ற பாவங்கள் அதனுடைய தசாபுத்தி காலங்கள்ல அதோட வேலையை வீரியமாக செய்யும். மற்ற நேரங்கள்ல சைலண்டா இருந்தாலும் அதோடைய வர காலகட்டங்கள்ல கோச்சாரங்கள்லயும் தசாபுத்திலையும் வீரியமா செய்யும். அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? பொதுவாகவே இந்த ஜாதகங்கள் இணைக்க கூடாதுக்கு நிறைய ரீசன் இருக்குங்கய்யா. ஆனா அது இணைச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா மேக்சிமம் 2மே ஒரே அமைப்புல இருக்கிறதுனால பிரிஞ்சாலுமே 2 பேருமே டக்குன்னு அடுத்த மேரேஜுக்கு தயாராகிடுறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை, அவங்களுக்கும் பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியாது, உங்களுக்கு தெரியாது. இவரும் அடுத்த தாரத்துக்கு தயாராகிடுவாரு, அந்த ஜாதகமும் அடுத்த கல்யாணத்துக்கு தயாராகக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இருவருக்கும் அது. நான் ஏற்கனவே திருமண பொருத்தம் பார்க்கும்போது இந்த மாதிரி 2 ஜாதகமும் இருந்தா இணைக்கலாமா இணைக்க கூடாதான்னு உங்களுக்கு கேட்டிருந்தேங்க. ஆரம்பத்துல ஒரு நாள் கேட்டிருந்தீங்களா?
ரெண்டு பேருக்குமே ரெண்டு கல்யாண அமைப்பு இருக்கு, அப்ப இணைக்கலாமா? அல்லது ஒருவருக்கு இருந்து ஒருவருக்கு இல்லாம இருந்தா இணைக்கலாமான்னு கேள்வி கேட்ட ஞாபகம் இருக்குங்களா? ஆமாங்க. இப்ப இந்த ஜாதகத்தை இணைக்கும் போது இவருக்கு 2வது வாரம் இருக்குது, அந்த பொண்ணுக்கு 2வது வாரம் இருக்குது. சரி, ஓகே, ரெண்டு பேரும் பிரச்சனை இல்லை அப்படின்னு போயிடுறாங்க. அதுவே இந்த பையனுக்கு மட்டும் இருந்து பொண்ணுக்கு இல்லாம கொண்டாந்து இணைச்சிருந்தா பொண்ணுக்கு பிரச்சனை ஆகும். சிறப்புங்க. இதுல என்னன்னா, இப்ப இந்த பொண்ணும் இந்த பையனும், இப்ப பையன் விருப்பப்பட்டு இந்த பொண்ணை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காதல் திருமண அமைப்பு மாதிரி இது போயிருக்குங்கய்யா. அதனாலதான் அது ஐயா சொல்ற மாதிரி அது விருப்பத்தின் பேர்ல இப்ப பண்ணியிருப்பாங்க. எதிர்காலத்துல அது குளறுபடிகள், சிக்கல்கள், பிரச்சனைகளே அவங்களுடைய இல்லற வாழ்க்கையை சந்திப்பாங்க. பாதகாதிபதி 2ஆம் பாவத்தில் இருந்ததுன்னு வச்சுங்களேன், பணம் வந்து வந்த பணம் நிலையா நிக்கவே நிக்காது சார், செலவாயிடும். குடும்பத்துல கருத்து முரண்பாடுகள் ஏற்படும், சண்டை சச்சரவு, வாக்குவாதம். நல்லா பேசினாலும் கூட பிரச்சனை வரும், சேமிக்கவே முடியாது, கடன் படுறது, நஷ்டமாகிறது, மற்றவங்களுக்காக பணத்தை போட்டு இவர் நஷ்டமாகிறது. என்னங்க? கண்டிப்பாங்க. எல்லா பொறுப்பும் இவர் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். மெயினாவே இது பொருத்தமாவது சேர்த்துறதா இருந்தா நம்மளும் பார்த்த உடனே வேண்டான்னு போவாங்க. ஏன்னா உச்சம் நீச செவ்வாய், அதனால அது யாருக்கிட்ட எந்த ஒரு அடிப்படை நிலையில இருக்கக்கூடிய ஜாதகம் பாக்குறேன் கொடுத்தீங்கனாலுமே வேண்டாம்னு வருவாங்க. ஏதாச்சியா நடந்தாலும் நடந்திருக்கலாம். பெரியவங்களை மதிச்சு பேச மாட்டா அப்படி இந்த தம்பி. பெரியவர்கள் வாக்குக்கு பிரயோஜனம் இருக்காது, மதிப்பு இருக்காது. புரியுதுங்களா? ஏன்னா 2ஆம் பாவத்துல என்ன வந்துடுது? செவ்வாய் வந்துடுது, புதன் வந்துடுது, குரு வந்துடுது இல்லைங்களா? 2ஆம் பாவத்துல குரு மட்டும் இருந்து அது வேற, 2ஆம் பாவத்துல புதன் மட்டும் இருந்து அதோடைய பேச்சுக்கள் வேற. ஆனா 2ஆம் பாவத்துல எப்ப செவ்வாயோட வந்துருச்சோ அப்ப என்ன ஆகி போச்சு? வாக்கு வாதத்தில் ஈடுபடக்கூடியவர்னு அர்த்தம். வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடியவர், எதை பேசினாலும் முரண்பட்ட கருத்துக்கள். நீங்க ஒன்று சொன்னீங்கன்னா உங்களை அசர வைக்கிற மாதிரி அவர் ஒன்று சொல்லுவார். என்னங்கய்யா? கண்டிப்பாங்க. அதான் 2ஆம் பாவத்துடைய தன்மை. அதனால இந்த ஜாதகம் வந்து இது டெம்பரவரி தாங்க ஐயா. இது வந்து பர்மனன்ட்னு பேசுறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை. சரியா வராது. நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஏஜ் ஃபேக்டர் வேற அதிகமா இருக்குங்க, அதுவுமே கொஞ்சம் கவனிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஏஜ் ஃபேக்டர் அதிகம். என்னுடைய கேள்வி எல்லாத்தையும் இழந்துட்டு வருவாருங்க ஐயா. அப்புறம் வேணா அவர்கிட்ட பேச சொல்லுங்க. அது வரைக்கும் அவரு நீங்க சொல்றத அவரு கேட்க மாட்டார். ஆமாங்க ஐயா, குடும்பத்துக்காக, திருமணத்திற்காக, மனைவிக்காக இழப்புகளை அதிகமாக சந்திக்கக்கூடிய ஜாதகம். 2ஆம் பாவத்தில் தானே அந்த கிரகமெல்லாம் இணைவுகள்லாம் இருக்கிறது. அப்போ அதன் மூலமாக தானே இழப்புகள் அதிகம் அவர் வந்து அவருக்கு ஏற்படுகிறதுன்னு நம்ம சொல்கிறோம். ஆமா ஐயா, அதுவும் சரியில்லை. பெண்ணோட ஜாதகத்துல உட்கார்ந்து சுக்கிரனும் சரியில்லை. இல்ல, பெண்ணோட ஜாதகத்துக்கே போகாதீங்க நீங்க. இந்த தம்பியோட ஜாதகத்திலே முடிச்சிருங்க எல்லா கட்டத்தையும்.
புரியுதுங்களா? இழப்பு, பிரச்சனை, எல்லா விதமான துன்பங்கள், அதன் மூலமான நிம்மதி போறது, அவமானங்கள் எல்லாமே இந்த தம்பிக்கு தான். இப்ப நடக்கிறது வேற. சுக்கிரதசையில குரு புத்திங்களா? ஜனவரி 2027 வரணும். ஓடும். 2027 பக்கத்துக்கு கூட இன்னும் வெளியில. சுக்கிரதசைங்களா? சுக்கிரதசை குரு புத்தி. அப்புறம் என்ன அவருக்கு ஜாலியா நீங்க சொல்றதெல்லாம் மண்டையில காதுக்குள்ளே நுழையாது. மேலேயே நின்னுக்கும். இல்லைங்களா? 5-12 கூடையவன் திசை, 5-12 கூடையவன் திசை. ஜாலியா இருப்ப பையன். என்ஜாய் லைஃப். புதுசா வண்டி வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், கார் வாங்கலாம், பைக் வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம். இந்த மாதிரி என்னங்க ஐயா எல்லாம் காலி ஆயிடும்னு சொன்னேன். எல்லாம் காலி பண்ணிடுவோம். அப்படியே அது காலி பண்ணிவிடு, அது காலி பண்ணிட்டு போயிடு. அப்புறமா போன் வரும், செய்தி வரும். புரியுதுங்களா? ஆமா. ரொம்ப நாள் நீடிச்சு போறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ரொம்ப சிரமம் தான் இதெல்லாம். இப்ப ஊடே வாங்குறாருன்னு வச்சுக்கீங்க, மனைவி பேர்ல வாங்கிடுறாருன்னு வச்சுக்கீங்க, ஆப்படிச்சிருவாங்க. ரைட்டுங்களா? அதெல்லாம் சிக்கல் ஏற்படும். எல்லாமே கடவுள் செய்யணும். அவங்க கர்மாவை அவங்க அனுபவிச்சுதான். இல்ல, அது அவருடைய ஜாதகத்திலே நீங்க தெளிவா அவரு என்ன பண்ண போறாரு, என்ன செய்ய போறாரு, என்ன அனுபவிக்க போறாரு, எதன் மூலமான இம்சைகள். இப்ப நம்ம பேசுறதெல்லாம் ஏதாவது மறுக்கிற மாதிரி இருக்குதுங்களா? நிறைய நம்ம பேசியிருக்கிறோம், நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறோம். அதெல்லாம் நீங்க ஏதாவது மறுக்கிற அந்த 2ஆம் பாவ ரீதியாகத்தான் அவருக்கு பிரச்சனையே நம்ம பேசிட்டோம். அது நீங்களும் சொல்லிட்டீங்க 100க்கு 100. ஆமா சார், 2ஆம் பாவ ரீதியாக தான். அப்போ 2ஆம் பாவம்னாலே குடும்பம், திருமணம், இதை சார்ந்த விஷயங்கள்ல தான் பிரச்சனை. அப்போ அவருக்கு அந்த மாதிரி பிரச்சனை தானே ஏற்பட்டிருக்கு. என்னங்கய்யா? இதுக்கு முன்னாடி ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட். எப்படி கேட்குறீங்க? என்ன எனக்கு புரியல. முதல்லயே அவங்க 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இது திடீர் நிகழ்வு. இந்த திடீர் நிகழ்வு ஒரு நிர்பந்தம். அந்த நிர்பந்தத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாமா? ஏமாத்துறதுங்க. ஜாதகர் ஏமாற்றப்படுவார்னு அர்த்தம். புரியுதுங்களா? புரியலீங்களா? என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரே ஒரு இளநீ குடிக்க ஒரு காட்டை காசு கொடுத்து வாங்கின கதை இது. புரிஞ்சுதுங்களா நான் சொல்றதா? அவங்க எதிர்ப்பு விரிச்ச வரையில ஒரு சிக்கிறாருன்னு அர்த்தம். இப்ப அவங்க விருச்சிக லக்கணம், மேஷ ராசி, பரணி நட்சத்திரம், ரைட்டுங்களா? காசே குறியாத்தான் அந்த பொண்ணு இருக்கும். பணமே, பணத்து மேல சிந்தனை ஜாஸ்தியா இருக்குன்னு வச்சுக்கலாம். இல்லைங்களா? கண்டிப்பா காலப்போக்கில் அது வந்து ஒன்னாருடைய பாதிப்புகள் என்ன அப்படியே
அதான் அதோடைய கருத்து. என்னங்க புரியுது புரியுதுங்க. நல்லா புரியுது. இந்த மற்றவங்களுக்கு ஜாதகத்துல ஒன்றும் 7ஆம் இடத்துல சனி பகவான் ரோகிணி நட்சத்திரத்துல அமர்ந்து வக்ரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால இந்த பெண் ஜாதகப்படி திருமணத்திற்கு அதாவது கழுத்தில் தாலி ஏறுறதுக்கு முன்னாடியே ஒரு அந்த கர்ப்பமாகக்கூடிய தன்மைகள் அப்படிங்கறது இருக்குங்கய்யா. அதாங்க ஐயா, நான் சூட்சமா கேட்டா அவர் அதுதான் கேட்டுட்டு இருக்கிறாரு. வளைச்சு என்ன ரீசன் கேட்டுட்டு இருக்கிறாரு. அதுதாங்க நிர்பந்தம், வேறெல்லாம் எந்த நிர்பந்தமும் இல்ல. அதைத்தான் நம்ம அதுதான் நிர்பந்தம். அது ஐயா சொல்ல மாட்டேங்கிறாரு, நான் சொல்றேன், அவ்வளவுதான் விஷயம். உங்களுக்கு அது 4 பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்களான்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆமா, அது கரெக்ட். அவர் டீசெண்டா கொண்டு போறாரு. ஆனா அது உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். இருந்தாலும் தனியா போன் பண்ணுறது கேளுங்க, சொல்றேன்னா விளக்கமா. ரீசன் வேற ரீசன் இல்ல. கிரகம் அங்க குருவோ சனியோ 7ஆம் இடமா இருந்து ரிஷபராசியில போய் உங்களுக்கு உட்காருது அப்படின்னா இந்த அமைப்புகள் இருக்கும். பழைய ஏதாவது வேற ஜாதகங்கள் இருந்தா கூட நீங்க செக் பண்ணி பாருங்க, இருக்கும். அது எதுக்கு சார் நம்ம போய் அதை போய் இது பண்ணிட்டு இனிமே அதை பார்த்து பண்ண முடியாது. ஐயாவுக்கு அந்த கிளாரிபிகேஷன் கிடைச்சிருச்சுன்னா அவரு கொஞ்சம் இதா இருப்பாரு. அதுக்கு தான் திரும்ப கேட்டுட்டே கிடக்குறாரு. கிளாரிபிகேஷன் இதுதான். பொண்ணாதான் பையன் ஏமாற்றப்படுவான்னு நான் தான் சொல்லிட்டேனே. ஊடு அவன் பேர்ல இருக்குன்னா நாமினி யார போட்டிருப்ப அப்படி புரிஞ்சுதுங்களா? பையன் தப்பு பண்ணுவான் சார். தப்பு பண்ணாத பையன் அல்ல அவன். டெஃபினட்டா பண்ணுவான், மாட்டுவான், நல்லா வளைச்சு முடிக்க மாட்டிக்குவான். புரியுதுங்களா? ஒன்னும் யோசிக்கவே வேண்டாம் நீங்க. புரியுதுங்களா? 8ஆம் வீடு கடன் சொல்றீங்க, 8ஆம் வீடு கஷ்டம் சொல்றீங்க, கவலைன்னு சொல்றோம், அவமானம்னு சொல்றோம் இல்லைங்களா? கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளக்கூடிய இடம் 8ன்னு சொல்லி இருக்கிறோம் இல்லைங்களா? அந்த 8ஆம் அதிபதி நட்சத்திரத்தை சாரத்துல தானே இருக்கிறான். அந்த 8, 9 கூட இவன் சனி தானுங்க ஐயா. இவன் படுற அவமானத்தெல்லாம் இவங்க அப்பா தான் உள்ள போகணும்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதுதான் 8, 9 காம்பினேஷன். இந்த மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லலாம். சொன்னா அவன் ஏத்துக்குவானா? ஏத்துக்க மாட்டான். ஆனா பிரச்சனை என்ன போன் அடிப்பான். நீ பிரச்சனை இருக்கு, நீ வந்து என்னன்னு பாருப்பா. புரிஞ்சுதுல? அதான் 8, 9 அவனுடைய தேவைக்காக மட்டுமே பயன்படுத்திக் கொள்வாருன்னு அர்த்தம். அதைத்தான் நான் சொல்ல வேண்டாம்னு சுத்தி வந்துகிட்டு இருக்கிறேன். நீங்க எல்லாம் வந்து ரைட்டுங்களா? அப்புறம் நம்ம அந்த பொண்ணை பத்தி பேசுறதெல்லாம் ஒன்றும் அவ்வளவு உசிதம் இல்லை. அது ஒரு அவ்வளவு நல்லாவும் இல்லை. ஜாதகம் நம்ம பார்க்கும்போது தெரியுது இல்லை, நிறைய சிக்கல்கள், நிறைய சங்கடங்கள்லாம் நடந்திருக்குதுங்கிறது புரியுது. அதை ஏன் நம்ம போயிட்டு ரொம்ப டீப்பாக பேசிக்கிட்டு விட்டுடுங்க அதை. ரைட்டுங்களா? எல்லா விதத்துலையும் லாக் ஆகிருப்பான் பையன், லாக் பண்ணியிருப்பாங்க பொண்ணு. எப்பவுமே வந்து ஒன்று தெரிஞ்சுங்க ஐயா, நீங்கள் விஷயம் வந்து ஒரு பெண்ணுன்னா மானம்தான், மானத்தை தான் அடகு வைப்பாங்க. ஒரு ஆணுன்னா மரியாதையைத்தான் அடகு வைப்பான். சரிங்களா? இது 2 இல்லாம ஒரு ஒண்ணு கூட வேலைக்கு ஆகாது. புரிஞ்சுதுங்களா? இவ்வளவுதான் விஷயம். இது லாஜிக்கே நீங்க புரிஞ்சுக்கணும். ஆம்பளை ஏதோ அடகு வைப்பேன், மரியாதையைத்தான் அடகு வைப்பேன். இல்லைங்களா சார்?
கண்டிப்பா கண்டிப்பா. ஆபீஸுக்கு போறாங்க, எத்தனை பேர் போய் வேலை செய்யறையோ அங்கே 1008 பேர் உங்களை உதாசீனப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க இல்லையா? ஆமா, நீங்க விட்டுட்டு வந்துடுறீங்களா? வேற வழி இல்லையே. வழி இல்லை. செய்றீங்களா? செய்றீங்களா இல்லையா? அது மாதிரி தான். அதனால இது நமக்கு நல்லா தெரியுது. அதை ஏன் போயிட்டு நம்ம துருவி அதையே பேசிக்கிட்டு, அதாவது இந்த பையன் ஜாதகத்தில் இந்த மாதிரி இருக்கு. பாதகாதிபதி, நீங்கள் மெயினாக ஜாதகம் பார்க்கும்போது பாதகாதிபதினு பேசுறது வழக்கம் உண்டு. அந்த பாதகாதிபதி எங்கே இருக்காரோ அந்த பாவத்தை வந்து அது காடி பண்ணும். அது நிச்சயமாக சைலண்டாக சூட்சமமாக அதை கெடுத்து விட்டுரும். அது இப்படித்தான் ஒரு நிறைய பேருக்கு எப்படி கெட்டுச்சுன்னே தெரியாதவங்களாம் இருக்கிறாங்க, தெரியுமா? எப்படி கெட்டுச்சுன்னே அவங்களுக்கே தெரியாது. ஆனா இதனால தான் கெட்டுச்சுன்னு நீங்க சொன்னா, ஆமா சார் இதெல்லாம் ஒத்து வருதும் பாருங்க. நீங்க தனுசு லக்னம், இப்போ நீங்க மீன லக்னம், மீன லக்னத்துக்கு 7ஆம் வீட்டு அதிபதி யாரு? புதன் தானே. 7ஆம் வீடு மனைவி தானே. ஏதாவது ஒரு இடத்துல இவங்க சர்க்கிள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள ஒன்னாவது அவர் மனசை குத்துற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம போய் கேட்கவே வேண்டியதில்லை, அது டெஃபினட்டாக உண்டு. என்னால் அறுதியிட்டு உறுதியை சொல்ல முடியும். இதுக்கு யார் ஒத்துக்கணுங்கிறதே இல்லை, இதான் உண்மை. அது அவங்களுக்கு தெரிஞ்ச போதும். சம்பவம் நடக்காமல் இருக்குங்கிறீங்களா? ஒரு பாயிண்ட் ஒரு இடத்துலயாவது குத்துற மாதிரி நடந்திருக்கும். அதான் பாதகாதிபதியுடைய வேலை. ஆனா அது எதனால நடந்துச்சு அப்படின்னு சொல்றது அந்த பாதகாதிபதி எங்க இருக்காருன்னு போய் பார்க்கறது. புரிஞ்சுதுங்களா? எல்லார் வீட்லயும் ஒரே மாதிரியே காரணங்கள் வருது, மாறி மாறித்தானே வருது. இப்போ நீங்க தனுசு லக்னம் எடுத்துங்க, 7ஆம் வீட்டு அதிபதி யாரு? புதன் தான் வரும். என்னங்க ஐயா, சத்தியமா ஒரு இடத்துலயாவது ஒரு 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 குத்து விழுந்திருக்கும். அது அவங்க 2 பேர்த்துக்கு மட்டும்தான், அவங்க 2 பேர்த்துக்கு மட்டும்தான் தெரியும். இதை நீங்க சொல்லுங்க, ஒத்துக்குங்க, இது ஆமாவா நடந்துச்சான்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்க முடியும். நீங்க வெரிஃபை பண்ணி பாருங்க சார். மீன லக்னம் இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க, தனுசு லக்னம் இருக்கிறீங்க இல்லையா? அவ்வளோதான். அதுபோல் பாதகாதிபதியை எதுக்காக பார்க்குறதுன்னா, நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது அவர் எங்கே இருக்காரோ அந்த பாவ ரீதியாக பிரச்சனை வரும் சார். அதை நீங்கள் பாருங்கள், இழப்புகள் ஏற்படும் சார். மெயினாக இழப்பு, பாதகம் என்பது இழப்பு தான் சார், இழப்பு வர்றதா சார். பாதகம் என்பதே இழப்பு தான் ஐயா. இப்போ விருச்சிக லக்னம், 9ஆம் வீட்டு அதிபதி யாரு? சந்திரன் இல்லைங்களா? 9ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் தானே. அப்படின்னா தகப்பனாரை குறிக்கும் தானே அது. விருச்சிக லக்னத்துக்கு நீங்க பாருங்க, அதனாலதான் விருச்சிக லக்னத்துல குழந்தை பிறந்தா தாய்க்கு தகப்பனுக்கு நிறைய பிரச்சனை வரும்னு சொல்றது. முதல்ல அந்த பிள்ளைய வச்சே பிரச்சனை வரும், தெரியுமா? விருச்சிக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு கேட்டு பாருங்க நீங்க. என்ன வடிவேல் சார், 100% கரெக்ட் வரணும். அந்த புள்ளைய வச்சே பிரச்சனை வரும் 2 பேருக்கும். கரெக்ட். ஏன் எனக்கு பிரச்சனை தான், அப்பாவுக்கு அம்மாவுக்கும் பயங்கர பிரச்சனை அப்பெல்லாம் வந்துகிட்டே இருக்குங்க. உங்களை சாட்டி பிரச்சனை வரும்.
ஆமா. உங்களை சம்மந்தப்படுத்தி பிரச்சனை வரும், ஏதோ ஒரு சம்திங். ரைட், ரைட் ரைட் ரைட். அர்த்தம் புரிஞ்சுதுங்களா? ஏதோ ஒண்ணுங்கிறது ரொம்ப டீப்பா கூட அதை எதனால் நடந்துச்சுன்னு சொல்ல முடியும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீங்க இதை வெரிஃபை பண்ணி பாருங்க, 100% வரும். ஏன் அந்த விருச்சிக லக்னம்னா தேல், அதை என்ன பண்ணுது, அதுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா பிறப்புங்கிறது, தேல் பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா தாயை கொண்டுட்டு அது வெளியே வரும். புரிஞ்சுதா சார்? புரியுதுங்க புரியுது. தாய் தேல் செத்து போயிடும். என்ன கோவிப்பிரியன் சார்னா மூச்சே விடல. கேரளா போய் மைய வச்சுட்டு வந்தது ஒன்றும் முடியலையாட்டு இருக்குது. சொல்லுங்க, என்ன சந்தேகம் சொல்லுங்க. நான் சொல்றது சொல்லியிருக்கிறேன் ஒரு ஜென்ரலா. நிறைய உண்மையெல்லாம் பேசுறதுனால யாரும் பேச மாட்டேங்கிறீங்களா? இல்லை நிறைய பொய் சொல்றது? சரியாதான் சார் இருக்குது. சரியா இருக்குன்ட்டாரு அவர், சொன்னா சரி. நிறைய நிறைய அனுபவம். அத பாதகாதிபதி பற்றி நீங்க புரிஞ்சுக்கிட்டது, இன்னைக்கு பாடத்தில் தெரிஞ்சுக்கிட்டது, நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன? பாதகாதிபதி சார், பாதகாதிபதினா என்ன கொடுக்கிறார்? இழப்பை கொடுக்கிறார். ரைட்டுங்களா? மெயின் இழப்பு தான். மெயின் இழப்பு பாதகம் பண்ணிடுறாரு, ஏதோ ஒண்ணு பாதகம் பண்ணி வச்சிடுறாரு. நிச்சயமா பண்ணிடும் சார். அவர் கடமையை செஞ்சு வச்சிடறாரு சார், எந்த மாற்றமும் இல்ல. இப்ப நீங்க நான் மத்தவங்களை பத்தி வயசு கூட குறை கூட, வயசுல கூட குறை கூட விளையாச்சு கரெக்டான பாதகத்தை கொடுத்துறாரு. இப்போ நான் என்ன பத்தி பேசுறேன், நான் மகர லக்னம். பாதகாதிபதி யாரு? செவ்வாய். உங்களுக்கு சந்திரன் சார். செவ்வாய் சார் 4-11. ஓகே சார், ஓகே. சரள லக்னத்துக்கு 11 தானே? நான் தப்பா சொல்றேன்? கரெக்டா தப்புங்களா சார்? சார் சரி சரி. நானாம் வருது என்ன சொல்றீங்க சார்? நம்ம இயற்கையாவே தாயார்ல இருந்து வீடு வாசல் சொத்து சுகம் வாகனம் எல்லாமே கொண்டு வந்துடுறோங்க சார். ரைட், ஓகே. 11ங்கிறது 11ங்கிறது நம்ம உடன்பொறுப்புகளை சார், பூர்வீக சொத்துக்களை குறிக்கும், மூத்தவங்களை குறிக்கும், லாபத்தை குறிக்கும், எல்லாமே வந்துடும் சார். எல்லாமே வந்துடும் இல்லைங்களா? ஆமாங்க சார். நான் கிளாஸ் எடுக்க, நீங்க லாபம்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க பாருங்க. நான் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து இது வரைக்கும் நான் லாபம்ங்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. மக்களுக்காக எல்லாரும் புரிஞ்சுக்கணும், விஷயம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மட்டுமே நடத்திட்டு தவிர எந்த வகுப்பும் நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. நான் போடுற நாளையும் அந்த அந்த அதுல போட்டிருக்கிற அமௌண்ட்டையும் நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க, ஒத்தே வராது. அப்புறம் லாபம் எங்க இருக்கு? லாபம் மூத்தவர் இல்லை, மூத்தவர் இல்லை. அதனால பண லாபத்துல கை வச்சிருக்கேன். புரிஞ்சுதுங்களா? மூத்தவங்க இல்லை. இன்னொன்னு 4 தாயார்னு சொன்னீங்க இல்லைங்களா? கருத்து முரண்பாடு ஜாஸ்தியா இருக்கு. என்னை விட மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லபடியா செய்வாங்க. என்ன ஒன்றது? இப்ப என்ன பாதகாதிபதி வேலை செய்யாம போயிட்டானா? கரெக்டா வேலை செய்யறான், சரியா வேலை செய்யறாரு, சரியா வேலை செய்யறாரு. அதைத்தான் நான் சொல்றேன் நானு. புரியுதுங்களா? புரியுதுங்க. நீங்க மகர லக்னத்துக்கு 7ஆம் வீடு சந்திரன் சொன்னீங்களா இல்லைங்களா? இது குபேராஜுக்கு போயிட்டேன் சாரி. பொருள் கரெக்ட். நீங்க சர லக்னத்துக்கு 2 வீட சொல்ல மாட்டாங்களா?
கட்டாயம் சொல்லுவாங்க. மாரகாதிபதிம்மா. ஆமாங்க. புரியுதுங்களா? புரியுது. மாரகாதிபதி அவர் வந்து மாரகாதிபதி சார். ஆமாங்க சார். பாதகாதிபதி வேறு, மாரகாதிபதி வேறு. உண்மைங்க உண்மைங்க. கரெக்டுங்களா ஐயா? உண்மைங்க சார். இப்போ பாதகாதிபதி நீங்க ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு பாதகத்தை செய்வார். அதை நீங்க அவங்கள வந்து அந்த கேரக்டரை உங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அவங்க மனசு நிறைய நிறைஞ்சி அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ ஒரு நேரத்தில் கொட்டி வச்சிருவாங்க அவங்கள. புரியலீங்களா? இது வந்து இதெல்லாம் ஓப்பனா இது பண்ணணும்னு அவசியமே கிடையாது. முதல்ல அவங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டே சரி, அவ்வளோதான். அவங்க லைஃப்ல இது டெஃபினட்டா நடந்திருக்கணும். என்னங்க ஐயா? அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு பேசுறதுக்கெல்லாம் இங்க வேலைக்கே இடம் இல்லை. ஏதோ ஒண்ணு நடக்கு. நான் என்ன சொல்றேன், எந்த அளவுக்கு தீமைகளை அறுதிட்டு பேசுறோமோ நான் அதே அளவுக்கு நன்மைகளும் அறுதிட்டு பேசணும்னு சொல்றேன். நல்லது அதே போல உங்களுக்கு நடந்துரும் ஐயா. அது யாராலையும் பிடிச்சு வைக்க முடியாது. இப்ப நீங்க வந்து பாருங்க, லக்னாதிபதி 5ல் இப்போ தண்ணி அடிப்பீங்களா? பீடி, சிகரெட், பான் போயல இந்த நாள் வரைக்கும் இல்லைங்கய்யா. எந்த வேலையும் இல்லை. எதுக்கு சொல்லுவாங்களே, நீங்களாம் எதுக்கா வீட்டுல சார் உலகத்துல பிறந்த அந்த கேரக்டர் சார். நம்ம சம்பாதிச்சு எவ்வளவு வச்சிருக்கிறீங்க மிச்சம்? எதுவும் இல்லைங்க சார். கடன் வேணா 10 லட்சம் இருக்குங்க சார். அப்படி சொல்றீங்களா? பின்ன சாதாரணமா 10 லட்சம் வச்சிருக்கேங்க சார். லக்னாதிபதி 5ஆம் இடத்தில் இருந்தால் அவரால் மற்றவர்களுக்கு லாபம், மற்றவர்களுக்கு உங்களை தோலை ஊனி பல பேர் ஜெயிச்சு போயிடுவான் சார். நிறையங்க சார். பழைய பெரிய பெரிய கோடீஸ்வரன் ஆகி விட்டாங்க சார். நம்ம அதே கோமணமா உட்காந்துருப்பாங்க சார். புரியுதுங்களா? லக்னாதிபதி 5ல் இருந்தா அதுதான் ஒண்ணு, வேற ஒண்ணும் இல்லை. என்ன ஒண்ணு, லக்னாதிபதி 5ல் இருந்தா என்னன்னா வீட்டுல அவங்க சொல்றதெல்லாம் அவங்க எல்லாம் ஏதோ ஒரு வகையில எல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க. அவர் அப்படியே ஜாலியா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அவர் ஜாலியாவெல்லாம் இருக்க மாட்டாரு. 5 அதுதான் வேலை. புரிஞ்சுதுங்களா? 5உடைய தன்மை இவ்வளவுதான். அப்ப ஏதோ ஒரு வகையில அது வேலை செய்தா இல்லைங்களா உங்களுக்கு? லக்னாதிபதி 5ல் இருக்கிறவங்கள வேலைக்கே போகாதவன் இருக்கிறான். லக்னாதிபதி 5ல் இருக்கிறவங்க ஃபுல்லா தண்ணி அடிக்கிறவன் இருக்கிறான், சம்பாதிப்பான். அதெல்லாம் காலி பண்றது. லக்னாதிபதி 5ல் இருந்தா சீட்டாட்டம், ரேஸு, கிளப்பு இதுல போறவங்க இருக்காங்க. லக்னாதிபதி 5ல் இருந்தா ஒரு கல்யாணம் இல்ல அதுக்கு மேல மேல போறவங்க இருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? இந்த மேட்டர் எத்தனை மேட்டர் இருக்கு? 5 தான். இதுல ஐயா இதுல ஒண்ணு கூட எனக்கு இல்லைங்க. 5-6 மேட்டர் இருக்குங்கய்யா. நானே இதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னா நீங்க டெவலப் ஆயிருக்கணும்னு அர்த்தம். நீங்க டெவலப் ஆனீங்களான்னு கேட்டேன். நீங்க என்ன சொல்லிட்டீங்க? எனக்கு கடன் தான் இருக்கு, நான் ஒன்னும் டெவலப் இல்லைன்ட்டு. அதுதான் அதோடைய தன்மை. அதுதான். புரிஞ்சுதுங்களா? இப்ப லக்னாதிபதி 5ஆம் இடத்துல நீங்க என்ன நட்சத்திரம்? அஸ்வினியா, பரணியா, கிருத்திகையா? ஐயா நட்சத்திரம் ஐயா. லக்னாதிபதி 5ல்னா அந்த லக்னாதிபதி நட்சத்திரம். ஐயா அது போராடங்க ஐயா. ஐயோ,
லக்னாதிபதி குரு 5ஆம் நின்ற இடத்துல நட்சத்திரம் நின்ற ஐயா, அது நட்சத்திரம் அஸ்வினி 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 ஐயா, அஸ்வினி அஸ்வினி அஸ்வினின்னா அப்புறம் சாரிங்க அஸ்வினி தான். அஸ்வினி அஸ்வினிங்கய்யா, அப்புறம் எங்க போய் இருக்கிறத வச்சிருக்கிறது? ஒண்ணும் இல்லைங்கய்யா. ஒரே ஒரு கேள்வி கேட்டா போதும், கோபிரியன் சார்ட்ட 1.5 மணி நேரம் பேசுவார். உண்மைங்கய்யா. இதானுங்க இப்படித்தானுங்க செய்யணும், இது பண்ணணுங்க, இது பண்ணக்கூடாதுங்க, இப்படி பண்ணீங்கன்னா சிக்கல் வருங்க, அப்படிங்க இப்படிங்கன்னு எல்லாம் சொல்லிடுவார். நல்லது கெட்டது வாழ்க்கையில எல்லாத்தையும் சொல்லிடுவார். போகும்போது அவர் முன்னாடி கும்மி அடிச்சுட்டு போடான்ட்டு போயிடுவேன். ஐயா உண்மைங்கய்யா, இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தானுங்கய்யா போகுது. கேது புரியுதுங்களா? நீங்க சம்பாதிக்கல, சொத்து சேர்க்கல, உங்கள்ட்ட வேற எந்த பழக்கம் வரலைங்கிறதுக்கு நீங்க காரணம். இங்க இப்ப நீங்க உங்களை விட பெரிய பொறுப்பு இங்க ஏதாவது காட்டணுமா என்ன? தேவையில்லைங்கய்யா. கெட்ட பழக்கம் வரலன்னீங்க. ஐயா ஆமாங்கய்யா. அப்புறம் எங்க போய் வர்றது? கெட்ட பழக்கம் அங்க எங்க வரும்? கேதுடைய நட்சத்திரத்துல இருந்தா. ஓ சரிங்கய்யா. வெறும் 5ஆம் பாவத்தை மட்டும் பார்க்காம அது நின்ற நட்சத்திர சாரத்தை பார்க்கணுங்கிறத இங்க கொஞ்சம் நுழைச்சிக்கிட்டாச்சு. வேற ஒண்ணும் இல்லைங்க. புரியுதுங்கய்யா புரியுதுங்கய்யா. இல்லைங்களா? உண்மை. என்னங்க சார், மற்றவங்க எல்லாம் அவருக்கு கேட்டாச்சு, அவரு சொல்லிட்டாரு. இதுதான் விஷயம். உண்மை அதானுங்கய்யா. எவ்வளவுதான். நீங்க உங்க வாழ்க்கை சாக்ரிஃபை லைஃப் சார். நீங்க மற்றவர்களுக்காகத்தான் வாழ முடியும், உங்களுக்காக நீங்க வாழ்க்கையை வாழவே முடியாது. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு போய் படுத்துங்க, அவ்வளவுதான். ஒன்றும் கூட பண்ண முடியாது. நீங்க மை வைங்க, மாந்திரிகம் பண்ணுங்க, குட்டிச்சாத்தான கொண்டு வந்து கோபுரம் கட்டி வைங்க, ஒரு கிரகமும் நடக்காது. உங்களுடைய வாழ்க்கை பிறருக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. பிறருக்காக என்ன? குடும்பத்துக்காகன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அதான் பிறர் அப்படிங்கிறது. ஐயா அது மக்களுக்காகவே ஆகி போச்சுங்க. குடும்பத்துக்கு செலவு பண்ற நேரங்கள்லாம் குறைஞ்சிடுச்சுங்கய்யா. அவ்வளவுதான். முழுசாவே மக்களுக்காக ஆகி போச்சுங்கய்யா. ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க அதே வாழ்க்கையில அந்த பெயர் புகழையெல்லாம் சம்பாரிச்சு வச்சுட்டு நீங்க போங்க. எல்லாம் உங்க பிள்ளைய தான் வச்சு அந்த பெயர் புகழையில நல்லபடியா வாழ்வாங்க. அவங்க வர தலைமுறை எல்லாம் நல்லா இருக்கு, கொடி கட்டி பாரு. நீங்க என்னென்ன எதிர்பார்த்து காத்து இருந்து உங்க வாழ்க்கையில அச்சீவ்மெண்ட் பண்ண முடியாம இருக்கிறதோ அதெல்லாம் உங்க பிள்ளைக தலையெடுத்து அவங்க எல்லாம் பெரிய ஆளாகி அவங்க எல்லாம் அவங்க வாழ்க்கையே சீரும் சிறப்பும் செம்மையா இருக்கும். கவலையப்படாதீங்க. ஐயா எனக்கு இது போதுங்க ஐயா. வாழ்க்கையில இதை மட்டும் இருந்தா போதுங்க. நம்ம இல்லாட்டி நமக்கே பரவாயில்லைங்க. குழந்தைங்களுக்கும் இருந்தா போதுங்கய்யா. நம்ம பேரை காப்பாத்தினா போதுங்கய்யா. சரிங்க. இவ்வளவுதான் கோபுரியம் சார். ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப நன்றி. சரிங்க. பிரச்சனையை பத்தி பேச மாட்டோம், நல்லதையும் பேசுவோம். ஐயா முக்கியம் அதாங்க ஐயா. சரி, வேற என்ன சார்? யாருக்கையாவது ஏதாவது கேள்வி உங்களுக்கு? என்ன சித்தராமா? ஐயா நான் காலையில அன்னதானத்துக்கு பணம் அனுப்பிச்சு விடுறேங்க ஐயா. என்னோட மொபைல் இப்பதான் ரெடி. ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு பேஜ் இப்போ இன்னைக்கு கொடுத்து முடிச்சோம். வீடியோ வேண்டாங்கிறவங்களும் அவங்களுக்கு அவங்களால என்ன முடியுமோ அதை கொடுக்கலாம். நான் ஏன் வீடியோ சொன்னா அது கட்டாயம் வாங்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. அவங்கவுங்க பிரியம். தேவைப்பட்டா இப்படி ஒரு இது போடும்போது தேவைப்படுவங்க வாங்குவாங்கன்ற ஒரு பிரியம் ஒண்ணு. அப்புறம் வாங்க பெரியவங்க வாங்க வேண்டாம். ஐயா நம்மளது நாளைக்கு வந்துருங்க ஐயா. வீடியோவும் தம்பிக்கு அனுப்பிடுங்க, நாளைக்கு உங்களுக்கு அனுப்பிடுறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை ஐயா. அதனால எல்லாரும் இது பயன்படுத்துவதற்காகத்தான். ஏன்னா இருபது நம்ம அது அன்னதானத்துக்கு முருகனுக்கு பயன்படுத்துங்க. அதை விட நன்றிங்க. நாளைக்கு உங்களுக்கு அனுப்பிடுறேன். இன்னைக்கு ஒரு பேஜ் கொடுத்தோம். இன்னைக்கு ஒரு பேஜ் கொடுத்தோம். சுண்டல் மற்றும் நாளைக்கு நான் ஆயிடுச்சாட்டுங்க வாட்டர் பாட்டில் அப்படிங்கறத இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு கொடுத்தோம். நாளைக்கு ஒரு பேஜ் வச்சிருக்கிறோம். பணம் போடுறவங்க போட்டுட்டு இருக்காங்க. அதை எடுத்து நாளைக்கு ஒரு பேஜா கொடுப்போம்னு வைங்களேன். எனக்கு நாளைக்கு சனிக்கிழமை அந்த சனி திசை நடக்கிறதா நாளைக்கு போடலாம். ஒண்ணுமே தப்பு இல்ல. இல்லாமங்களுக்கு போய் சேர்றது கரெக்டான நேரமா இருக்கும். தப்பு கிடையாது. நாளைக்கு அனுப்பிடுறேங்க. சந்தோஷம்.
இன்னொரு விஷயம் சொல்லலாம்னு இருக்கு, அதையும் சொல்லணும். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. ஐயா இன்னைக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன் உங்களுக்கு. சந்தோஷம், நன்றிங்க. ரொம்ப நன்றி. இன்னொரு விஷயம் வந்து சார், இந்த ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு இருந்தேன். இது உங்களுக்குலாம் தெரியுமாங்கிறது தெரியல. வெள்ளிக்கிழமையானா வந்து சார், யாராவது ஒருத்தருக்காவது நீங்கள் வந்து ஒரு நல்ல வாய்க்கு ருசியான உணவு, பர்டிகுலராக பிரியாணின்னு வச்சுக்கிங்களேன், ஒருத்தருக்காவது இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நல்லா இருக்கு சார், உங்களுக்கு நல்ல வாங்கி கொடுக்க சொல்றீங்களாங்க ஐயா? வாங்கி கொடுக்கணும் தானமா. சரிங்க. ஒருத்தருக்கு வாரம் ஒரு தடவை, வாரம் 100 ரூபா நீங்க அன்னதானம் பண்றதா வச்சுக்கணும். அந்த வெள்ளிக்கிழமை நீங்க கொடுத்து பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஒண்ணு, இன்னொரு சமாச்சாரம், இந்த வெள்ளிக்கிழமையில ஸ்வீட் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். இனிப்பு கொடுக்கறது ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸுக்கு இது நல்ல ஒர்க் அவுட் ஆகும். நீங்க வேணா இதை வேணா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்களேன், நல்லா இருக்கு சார். ஜாதகத்துல குரு மட்டும் பார்வை இருந்தா எல்லாம் ஜெயிக்கும்ங்கிறது ஒண்ணு. நீங்க தெரிஞ்சிக்காத இன்னொன்னு என்னன்னா, ஜாதகத்துல குருவுடைய பார்வை போல சுக்கரனுடைய பார்வை இருந்தாலும் எல்லாத்திலையும் ஜெயிக்கலாம். முதல்ல அதை தெரிஞ்சுங்க. அசுரகுரு தேவகுரு, புரிஞ்சுதா விஷயம்? ஒன்லி ஒன் வந்து குரு மட்டும் இல்ல, சுக்கரனுடைய பார்வை இருந்தாலும் அங்க பிரச்சனைகள் விலகும். இது நீங்க பெருசா தெரிஞ்சிருக்க மாட்டீங்க. உண்மைதான். குருடைய பார்வை இருந்தா தான் தீரும்ன்றதெல்லாம் இல்ல, சுக்கரனுடைய பார்வை இருந்தாலும் தீரும். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால இந்த சுக்கரனும் ரொம்ப முக்கியம் ஜாதகத்துல, அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அவர் பாதகாதிபதியா இருக்கட்டும், 7ஆம் அதிபதியா இருக்கட்டும், 4ஆம் அதிபதி யாரா இருக்கட்டும், ஆக மொத்தம் அந்த கிரகம் குரு சுக்கரன் ரெண்டும் தேவை. குருடைய அனுகிரகம் இல்லைன்னா சுக்கரனை தான் பார்ப்பாங்க. என்னங்க சார்? ஆமா, ரொம்ப சந்தோஷம். ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்களேன், நல்லா இருக்கும். நன்றி நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றி ஐயா, நன்றி. நன்றி ஐயா, ரொம்ப நன்றிங்க. நன்றி நன்றிங்கண்ணா, வாங்கண்ணா. நன்றி ஐயா, வாங்க. நன்றி.